வெல்கம் இன்வெஸ்டர்ஸ். மணிசொல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாளை ஜனவரி 1ஆம் தேதி. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த இனிய புத்தாண்டில் உங்கள் முதலீடு பன்மடங்கு பெருகி நலமும் வளமும் பெற்று பல்லாண்டு வாழ வாழ்த்துக்கள். பெஞ்ச்மார்க் குறியீடுகளான நிப்டி மற்றும் சென்செக்ஸ் 2024 இறுதி வர்த்தக நாளான டிசம்பர் 31 இன்று ஒரு கலவையான போக்கை காட்டியது. சென்செக்ஸ் 109 புள்ளிகள் குறைந்து 78,139லும், நிப்டி 13.25 புள்ளிகள் உயர்ந்து 23,658லும் இருந்தன. நிப்டி பேங்க், நிப்டி ஐடி சரிவிலேயே முடிந்தன. 2,239 பங்குகள் உயர்ந்தும் 1,571 பங்குகள் சரிந்தும் 97 பங்குகள் மாறாமல் இருந்தன. இன்றைய செய்தி தொகுப்பில் தங்கத்தின் விலை இறக்கத்தை பற்றியும், மியூச்சுவல் ஃபண்டில் SIP முறை பற்றியும் மற்றும் குறுகிய கால முதலீட்டாளர்களுக்கான 6 ஜாக்பாட் பங்குகளை பற்றியும் பார்ப்போம். வருடத்தின் கடைசி நாளில் அதிரடியாக சரிந்த தங்கத்தின் விலை. தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வந்த நிலையில் 2024ஆம் ஆண்டின் கடைசி நாளான இன்று தங்கத்தின் விலை வெகுவாக சரிந்துள்ளது. இதனால் பலரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். டிசம்பர் மாதம் முழுவதும் தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்தில் இருந்து வருகிறது. அமெரிக்க வட்டி விகித குறைப்பு, பொருளாதார சூழல், பணவீக்க விகிதம் அதிகரிப்பு உள்ளிட்ட காரணங்களினால் தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்தில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் இனிவரும் நாட்களிலும் இந்த விலை உயர்வு இருக்கும் என கூறப்படுகிறது. எனவே தங்கத்தின் தேவை இருப்பவர்கள் இப்போது வாங்கலாம். டிசம்பர் 31ஆம் தேதியான இன்று தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் சரிந்துள்ளது. புத்தாண்டு, பொங்கல் பண்டிகை மற்றும் திருமண சீசனும் தொடங்க உள்ள நிலையில் தங்கத்தின் தேவை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 22 கேரட் தங்கத்தின் விலை நிலவரம் பற்றி பார்ப்போம். நகை செய்ய பயன்படுத்தப்படும் 916 தங்கத்தின் 1 கிராம் விலை கிராமுக்கு ரூபாய் 40 குறைந்து ரூபாய் 7,110 என்ற நிலையில் விற்பனையாகிறது. 1 பவுண்ட் தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 320 வீழ்ச்சி அடைந்து ரூபாய் 56,880 என்ற நிலையில் விற்பனை செய்யப்படுகிறது. 1 சவரன் தங்கத்தின் விலை 57,000க்கும் கீழ் சரிந்துள்ளது. 24 கேரட் தங்கத்தின் விலை நிலவரம் பற்றி பார்ப்போம். முதலீட்டு நோக்கில் வாங்கப்படும் தங்கமான 24 கேரட் 1 கிராம் தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் 40 வீழ்ச்சி அடைந்து ரூபாய் 7,760க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 8 கிராம் தங்கத்தின் விலை ரூபாய் 62,080 என்ற நிலையில் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை நிலவரம் பற்றி பார்ப்போம். தங்கத்தின் விலை சரிந்துள்ள நிலையில் வெள்ளியின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. அதாவது 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமுக்கு ரூபாய் 1 குறைந்து ரூபாய் 99 உள்ளது. 1 கிலோ வெள்ளியின் விலை கிலோவுக்கு ரூபாய் 1000 குறைந்து ரூபாய் 99,000 என்ற நிலையில் விற்பனை செய்யப்படுகிறது. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டில் SIP தேதியில் உங்கள் வங்கி கணக்கில் பணம் இல்லையா, என்ன ஆகும் உங்கள் முதலீடு என்பதை பற்றி பார்ப்போம். மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர்கள் பெரும்பாலும் SIP முறையில் முதலீட்டை மேற்கொண்டு வருகின்றனர். ஒவ்வொரு மாதமும் தங்களின் வங்கி கணக்கில் இருந்து குறிப்பிட்ட தேதியில் பணத்தை எடுப்பார்கள். இந்த நிலையில் SIP தேதியில் பணம் உங்கள் வங்கி கணக்கில் இல்லை என்றால் என்ன ஆகும் என்பது பலரின் கேள்வியாக உள்ளது. முதலீட்டாளர்கள் தங்கள் வங்கி கணக்குகளில் SIPயில் எடுப்பதற்கான தொகை இல்லாத போது மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டுக்கு குறிப்பிட்ட தேதியில் பணம் செலுத்த முடியாது. மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் கட்டாமல் விட்ட SIP தவணைக்கு எந்த அபராதமோ கட்டணமோ விதிக்காது. ஆனால் SIPயை தவறவிடும் போது உங்களின் வங்கி அபராதம் விதிக்கும். அதாவது SIPக்கு தேவையான தொகை இல்லாத நிலையில் ஆட்டோ டெபிட் செய்ய முடியாது. இதற்கு அபராதம் இருக்கும். எனவே மிகவும் கவனமாக இருப்பது அவசியம். தொடர்ந்து 3 முறை மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டிற்கான SIP தொகையை செலுத்தவில்லை எனில் உங்களின் SIP ரத்து செய்ய வாய்ப்புள்ளது. போதுமான தொகை இல்லாத போது SIP இடையில் நிறுத்தி மீண்டும் பணம் இருக்கும் போது அதை மீண்டும் தொடரலாம். ஜனவரி 2025 18% லாபம் தரும் 6 பங்குகள். குறுகிய கால முதலீட்டாளர்களுக்கு ஜாக்பாட். சந்தை நிபுணர்கள் பரிந்துரையை பற்றி பார்ப்போம். 3 முதல் 4 வாரங்களில் 18% லாபம் தரக்கூடும் பங்குகள் என
SBI, ஆதித்யா பிர்லா சன் லைஃப் ஏஎம்சி, கேப்லின் பாயிண்ட் லேபரேட்டரிஸ், இப்கா லேபரேட்டரிஸ், PB ஃபின்டெக், ப்ளூ ஸ்டார் 6 பங்குகளை வாங்கலாம் என மாஸ்டர் கேபிட்டல் சர்வீசஸ் மற்றும் சாய்ஸ் புரோக்கிங் ஆய்வாளர்கள் பரிந்துரைத்துள்ளனர். முதலாவதாக SBI பங்கை சிறிது சரிவில் வாங்கலாம் என மாஸ்டர் கேபிட்டல் சர்வீசஸ் ஆய்வாளர் கூறுகிறார். டார்கெட் பிரைஸ் 860, ஸ்டாப் லாஸ் 768, ப்ராஃபிட் மார்ஜின் 9%, பங்கின் தற்போதைய விலை 794. இரண்டாவதாக ஆதித்யா பிர்லா சன் லைஃப் ஏஎம்சி, டார்கெட் பிரைஸ் 893, ஸ்டாப் லாஸ் 765, ப்ராஃபிட் மார்ஜின் 7%, பங்கின் இன்றைய விலை 836. மூன்றாவதாக கேப்லின் பாயிண்ட் லேபரேட்டரிஸ் லிமிடெட், டார்கெட் பிரைஸ் 2976 to 3000, ஸ்டாப் லாஸ் 2400, ப்ராஃபிட் மார்ஜின் 18%, பங்கின் இன்றைய விலை 2500. நான்காவதாக இப்கா லேபரேட்டரிஸ், டார்கெட் பிரைஸ் 1850 to 1875, ஸ்டாப் லாஸ் 1570, ப்ராஃபிட் மார்ஜின் 13%, பங்கின் இன்றைய விலை 1695. ஐந்தாவதாக PB ஃபின்டெக், டார்கெட் பிரைஸ் 2325 to 2350, ஸ்டாப் லாஸ் 2000, ப்ராஃபிட் மார்ஜின் 11.5%, பங்கின் இன்றைய விலை 2108. ஆறாவதாக ப்ளூ ஸ்டார், டார்கெட் பிரைஸ் 2380 to 2420, ஸ்டாப் லாஸ் 2005, ப்ராஃபிட் மார்ஜின் 14%, பங்கின் இன்றைய விலை 2139. இந்த 6 நிறுவன பங்குகளும் குறுகிய கால முதலீட்டாளர்கள் முதலீடு செய்து பயன்பெறலாம் என ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இந்த செய்தி தொகுப்பு அனைத்தும் எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் தமிழில் இருந்து தொகுக்கப்பட்டது. இந்த சேனலை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டிவிடுங்க. நன்றி.